ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிச்சு வச்சாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு கூடவே காயமும் ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம். கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணி வதக்கிடலாம். அப்போனா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த சப்பாத்தியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணனால இப்போ கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன்.
லாஸ்ட்டாக மல்லி இலை ஆட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு வேணும்னா மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக சப்பாத்தி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.